அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நாளைக்கு, அதாவது ஜூலை 9 2024 டிஎன்யூவில் என்ன நடக்குது, யாருக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, யாரெல்லாம் அட்டன் பண்ணணும், என்ன மார்க் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற விளக்கம்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்லாம் ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நாளைக்கு 9 ஜூலை 9 டிஎன்ஜிஎஃப்யூக்கு தான் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ஃபிஷரிஸ் எஜுகேஷனுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. அது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அகாடமிக் ஸ்ட்ரீமில் 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்காக போட்டிருக்காங்க. அது டிஎன்ஜிஎஃப்யூ ஆஃப்லைன் அகாடமிக் கவுன்சிலிங். ஆஃப்லைன் மீன்ஸ் நீங்கள் டிஎன்யூவுக்கு போகணும். அதாவது கோயம்புத்தூர் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே தான் நீங்கள் கவுன்சிலிங் நடக்கும். சர்டிஃபிகேட்ஸு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் போகணும். அதுபோல் பிடெக் கோர்ஸுக்கு பிஎஃப்எஸ்சி அண்ட் பிடெக் கோர்ஸில் இந்த 7.5% கேட்டகரிக்கு நாளைக்கு, ப்ளஸ் என்ஆர்ஐ கேட்டகரிக்கு நாளைக்கு பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இந்த மாதிரி 4 கேட்டகரிக்கு நாளைக்கு 9 ஷெட்யூல் பண்ணியிருக்கு ஃபிஷரிஸ் கோர்ஸுக்கு. ஓகேங்களா? இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்எஸ்சி அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா பிசிஎம்மு ஒரு 11 பேர், பிசிக்கு 59 பேர், எஸ்சிஏவுக்கு 3, எஸ்சிக்கு 37, எம்பிசிக்கு 41, இந்த மாதிரி மொத்தமாக 151 பேர் 7.5% கோட்டாவில் நாளைக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு காலம் வந்து பிஎஃப்எஸ்சி, பிடெக், பிபி. அது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிடெக் கோர்ஸ் மட்டும், அதாவது டெக்னாலஜி கோர்ஸஸ். அதில் பார்த்தோம்னா ஓசியில் யாரும் கிடையாது. பிசியில் பார்த்தீங்கன்னா 20 பேர், பிசிஎம்மில் யாரும் கிடையாது. அந்த 33 பேர் எம்பிசி, எஸ்சியில் 4 பேர், எஸ்சியில் 10 பேர், எஸ்டியில் யாரும் கிடையாது. மொத்தம் 67 பேர். ஆக நாளைக்கு 151 + 67, இந்த 7.5% கோட்டாவில் 2 கேட்டகரி மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. அது இல்லாமல் என்ஆர்ஐயில் 2 பேர், அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஒரு 100 பேருக்கு மேலே கூப்பிட்ருக்காங்க. இதுதான் இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன். நாளைக்கு டிஎன்ஏவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயம்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.